ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் வந்து இந்த போஸ்டரையும் அந்த கராத்தாவின் இந்தியாவின் கராத்தே தந்தை என்ற இந்த பட்டத்தை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு நகைச்சுவையாக தான் இருந்தது. என்னடா இது ஆளாளுக்கு இப்படி ஒரு பட்டத்தை வச்சுக்கிறாங்களே, யார் இது அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் கூகுளில். அப்புறம் பார்த்தாக்கா கராத்தே மணி அவர் தான் வந்து இந்திய கராத்தாவின் தந்தை அப்படின்ட்டு போற்றப்படுறார். அவர் வந்து ஜப்பான் போயிட்டு உரிய முறையில் அங்கே இருக்கிற ஜப்பான் மாஸ்டர் வந்து இந்த கராத்தேவை கற்றுக்கிட்டு அதன் பிறகு வந்து முதல்ல பிளாக் பெல்ட் வாங்கின தமிழர் இவர் தானா. அது மட்டும் இல்லை, அதன் பிறகு அவர் வந்து இங்கே இந்தியாவில் வந்து புடோக்கை அப்படின்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்து நிறைய மாணவர்களுக்கு வந்து கராத்தே கற்றுக் கொடுத்துருக்காரு. அதுக்கான விழிப்புணர்வையும் அவர் ஏற்படுத்தியிருக்காரு. இங்கே மட்டும் இல்லை, ஜப்பான்லேயே போயிட்டு நிறைய மாணவர்களுக்கு வந்து அவர் வந்து பயிற்சி கொடுத்துருக்காரு. கராத்துக்கான முறையான பயிற்சி கொடுத்துருக்காரு. அதனால் இந்த கராத்தாவின் உயரிய பட்டமான ரென்ஷின்ற பட்டத்தை வந்து ஜப்பான்லேருந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்தளவு சிறப்பற்ற இவர் வந்து சினிமாவிலும் நடிச்சிருக்கார். நீங்கள் வந்து அடிமை சங்கிலி அப்படின்ட்டு ஒரு படத்தில், ரஜினிகாந்த் படத்தில் வந்து இவர் நாட்டாமையாக நடிச்சிருக்காரு. இவர் மூலமாக தான் வந்து கராத்தே வந்து மிக பிரபலமாச்சு, இந்தியா முழுக்க பிரபலமாச்சு. ஏன் ஜப்பானில் கூட பிரபலமாச்சாமா. அதனால தான் அவர் வந்து இந்திய கராத்தாவின் தந்தை அப்படின்னு போற்றப்படுறாரு. அதன் பிறகு ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து, அந்த புடோக்கன்ற ஸ்கூல் ஆரம்பித்து நிறைய மாணவர்களை வந்து உருவாக்கியிருக்காரு. அதனால் வந்து அவர் வந்து இன்றும் வந்து இவருக்கு 81 வயசு கராத்தாவின் தந்தைன்னு போற்றப்படுறார்.